ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹன் அகாடமி. இந்த வீடியோவில் தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 37 டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 37 டாப்பிக்கை படித்ததுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், இதை மட்டும் நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? சோ உறுதியா நீங்க தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? சோ நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன். சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ இந்த வீடியோல ஜிகேக்கான ஸ்டடி பிளான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த 37 டாபிக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 37 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அந்த டாபிக் வைஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வர உள்ள ஸ்கூல் புக்ல இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க ஓரளவு படிச்சிட்டால் போதும், உறுதியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 டாபிக்கும் கொடுத்துருவேன். சைக்காலஜிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் ப்ராப்பரா படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். ஆனா அக்டோபர் 18, அக்டோபர் 19, அக்டோபர் 20 இந்த 3 நாள் ஜாயின் பண்றவங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15 டாபிக் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 15 டாபிக் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம படிச்சிரணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வர கேட்டுருவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சரிங்களா? இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்லயும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்கை நீங்க ரொம்ப கவனமா மிஸ் பண்ணாம படிக்கணும். சரிங்களா? அடுத்து 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் வனங்கள். இந்த 2 டாபிக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா 2023 இந்த தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினும், 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ப்ரூஃப்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது 3வது நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். சரிங்களா? சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது உங்களுக்கு சொல்றது டவுட்டா இருந்ததுன்னா நீங்களே கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 4வது நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பாத்தீங்கன்னா கனிமங்கள் மற்றும் தொழிலகங்கள். சரிங்களா? சோ வளங்கள் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டினோ, 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மின்னியல் தலைப்பு. சரிங்களா? சோ இதுல 2023ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த 15 தலைப்புல பாத்தீங்கன்னா உறுதியா உங்களுக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ அதனால நீங்க நம்பி படிக்கலாம். 6வது பாருங்க, இயக்கம். சோ இந்த இயக்கம் தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒளியியல். இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும், 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்பு. சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மக்கள் தொகை மற்றும் வேலை வாய்ப்பு. இது 2 டாபிக். சரியா? இது 2 சின்ன டாபிக் அப்படிங்கிறதுனால கம்பைன் பண்ணிருக்கு. சோ மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும், வேலை வாய்ப்பு பகுதியில இருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல மக்கள் தொகையில இருந்து 2 கொஸ்டினும், வேலை வாய்ப்புல இருந்து பாத்தீங்கன்னா 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஐரோப்பியர் வருகை. சோ இதுல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு குடியுரிமை சரிங்களா. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டினும் 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது 12வது டாபிக் பாருங்க வளிமண்டலம், அதுக்கப்புறம் எல்பிஜி. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது 13வது டாபிக் பாருங்க பன்னாட்டு அமைப்புகள் மற்றும் வரிகள். சோ இதுல பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க நீதி அமைப்பு, தேர்தல், மனித உரிமைகள். சோ இது மூணும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தலைப்பு தான், அதனாலதான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. சோ இதுல பாருங்க 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க விஞ்ஞானிகளின் பங்களிப்பு. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6th இருந்து 12th வரை உள்ள ஸ்கூல் புக் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சயின்ஸ் புக்லயும் சோசியல் புக்லயும் விஞ்ஞானிகள் இருப்பாங்களா, அவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க முக்கியமான கொள்கைகளை வெளியிட்டிருப்பாங்க, இல்லைன்னா முக்கியமான கோட்பாடுகளை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க படிக்கணும் சரிங்களா. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 3 கொஸ்டினும் 2022ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த 15 டாபிக்கை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நல்ல தெளிவா படிச்சிடணும் சரிங்களா. ஸோ நம்ம தாலுக் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிராஷ் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் முக்கியமான நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அதை மட்டும் தெளிவா படிச்சாலே போதுமானது சரிங்களா. அடுத்தது பாருங்க நீங்க ரெண்டாவதா அந்த 15 டாபிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தலைப்புகள் படிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த தலைப்புலாம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருவாங்க சரிங்களா. பாருங்க தென்னிந்திய வரலாறு தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த தென்னிந்திய வரலாறு பாத்தீங்கன்னா பெரிய தலைப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மூவேந்தர்கள் பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அகழாய்வுகள் பத்தி படிச்சுங்க, அதுக்கப்புறம் மற்ற கண்டென்ட் படிங்க சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த தென்னிந்திய வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் சரிங்களா. அடுத்தது 17வது டாபிக் பாருங்க விஜயநகர அண்ட் பாமினி பேரரசுகள். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க வெப்பம். இதுல பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க நோய்கள் தலைப்பு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் சரிங்களா. ஸோ 3 வரும், இங்க அமிலங்கள் மட்டும் கொடுத்திருக்கு. அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க மரபியல் தலைப்பு. ஸோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க விவசாயம், அதாவது இந்தியாவில் வேளாண்மை சரிங்களா. ஸோ அந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல பாத்தீங்கன்னா 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க முக்கிய புரட்சிகள், கிளர்ச்சிகள். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 2 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த முக்கிய புரட்சிகள், கிளர்ச்சிகள் இதை படிக்கும்போது பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல உள்ளதையும் நம்ம படிக்கணும் சரிங்களா. ஸோ உலக லெவல்ல நடந்த முக்கியமான புரட்சி, இப்போ ரஷ்ய புரட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி முக்கியமான புரட்சிகளை நீங்க படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க தாவர உலகம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல பாத்தீங்கன்னா 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க விலங்குலகம். இதுல பாத்தீங்கன்னா 2023ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல கொஸ்டின் கேட்கல சரிங்களா. அடுத்தது பாருங்க முகலாயர்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க குப்தர்கள். ஸோ குப்தர்கள்ல இருந்து 2023ல 1 கொஸ்டினும் 2022ல கொஸ்டின் வந்து கேட்கல. அடுத்து பாருங்க டெல்லி சுல்தான்கள். இதுல 2023ல 1 கொஸ்டினும் 2020ல 22ல ஒரு கொஸ்டின் கேட்கல. அடுத்து பாருங்க இந்தியாவின் பகுதிகள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 3 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க நீர்க்கோளம், பாறை மற்றும் மண். ஸோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல கொஸ்டின் கேட்கல, ஆனா 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க ஒளியியல். ஸோ இந்த தலைப்புல இருந்து 2022ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்டம். ஸோ இந்த அண்டம் மற்றும் விண்வெளி இதுல பாத்தீங்கன்னா விண்வெளி தொடர்பான திட்டங்களை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க சரிங்களா. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். ஸோ 2022ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் வங்கியல். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும் 2022ல 1 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க மனித உடலியல். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 1 கொஸ்டினும்
2022 ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சுரப்பி மண்டலங்கள் தெளிவாக படிங்க, ரத்தோட்ட மண்டலம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரிங்களா? ஏன்னா மனித உடலியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பெரிய டாப்பிக்காக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் மண்டலம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தோட்ட மண்டலம், இதை நல்லா படிச்சுக்காங்க. 3வதா நரம்பு மண்டலம் படிச்சுக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த 34 டாபிக் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸஸா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், அளவீடு, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கிய தலைவர்கள். சரிங்களா? ஸோ அதில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் தெளிவா நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல உள்ள பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக், இதை மட்டும் நீங்க தெளிவா படிங்க, போதுமானது. ஸோ இதுல 80 கொஸ்டினுக்கு ஜிகேல கேட்க 80 கொஸ்டினுக்கு இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 70லிருந்து 75 கொஸ்டின் வரை ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போ நான் சொன்னக்கூடிய இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வருஷத்துல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி, அதற்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.